மோஜோ செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு வந்து ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் பெருசாக தான் இருக்கணும் பீஸு. கருவேப்பிலை, மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது காஞ்ச மிளகா நம்ம வெறும் அப்படியே மிக்சியில் ஓட்டி எடுத்துருக்கேன். சர்க்கரை 1 ஸ்பூனு, கடுகு வந்து வினிகரோடு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். வாங்க எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் துடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் அது மாதிரி நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து கருத்துரும். நம்ம உடனே மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு குளிக்க வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும். இப்போ நம்ம பச்சை மிளகாவை நீட்டாக கீரி மட்டும் வச்சுப்போம். இல்லைன்னா எண்ணெயில் போட்டோம்னா வெடிக்கும். இப்போ நம்ம இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். இல்லை பூண்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஏலக்காவும் பட்டையும் எடுத்து வச்சிருக்கலாம், அது சேர்த்துக்கலாம். கடுகு வினிகரோட சேர்த்து அரைச்சி வச்சிருக்கலாம், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி இடிச்செல்லாம் அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தா தனி மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு கொண்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் நம்ம பொரிச்சு தான் எடுக்க போகிறோம். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். எண்ணெய் சூடாக இருக்கும். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிச்சு எடுத்துருவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இல்லை நம்ம உப்பு மஞ்சள் போட்டு கலந்தோம் பார்த்தீங்களா, இதில் தண்ணி இருக்கும்ல உப்பு மஞ்சத்தூள்லாம், அதை நம்ம அரைச்சது கூட சேர்த்து வச்சுக்கலாம். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும். போதும், கத்திரிக்காய் எடுத்துடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
காஃப் போட்டுப்போம். வெங்காயத்தை எடுத்துடலாம். வச்சுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கருத்துடக்கூடாது, நம்ம எடுத்துடலாம். போதும். மிளகாய் பொரிக்கும் போது மட்டும் பார்த்து பொரிச்சுக்கோங்க. எண்ணெய் சுத்தமாக இது வடிஞ்சிட்டோம். இப்போ கடாயை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிட்டோம். அப்படியே வச்சுட்டு சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்சிருந்தோம்னா அது கலந்துக்கலாம். எண்ணெய் எதுவும் நம்ம போடக்கூடாது. இது வினிகர்லேயே தான் இதுவாகணும். எண்ணெய் ஏற்கனவே அதில் நிறைய இருக்குது. சர்க்கரை ஒரு ஸ்பூன் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் பொடிச்சு வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கிறேன். இதை கலந்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் இது சேர்ந்து வரணும், அவ்வளோதான். ஸ்ரீலங்கா டிஷ் இது. இப்போ இது ஒரு வாரம் ஆனாலும் இது கெட்டு போகாது, நம்ம வச்சு சாப்பிடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க. டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பிரிஞ்சால் மோஜோ செய்து பாருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.